சார் தொடர்ந்து தமிழ்நாட்டில் மதுப்பிரியர்கள்லாம் வந்து ஒரு சிரமத்தை சந்திச்சுருந்தாங்க. போய் மது வாங்க போனோம்னா 10 ரூபாலேருந்து 100 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தடுக்கிறதுக்காக இப்போ ஒரு புதிய நடைமுறையை அமல்படுத்தியிருக்காங்க போல சார். சாகிற நேரத்தில் சங்கரான்ற மாதிரி தான் இந்த அரசு இதை செய்திருக்கிறது. பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்பது இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அவச்சொல்லாக இருந்தது என்பதை இவர்கள் உணர்ந்திருந்தார்கள் என்றால் விரைவாக நடவடிக்கை எடுத்திருப்பார்கள். டாஸ்மாகில் சேல்ஸ் எல்லாம் ஆட்டோமேட் பண்ணுறது எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன். இதற்கான விதை அதிமுக ஆட்சி காலத்திலே போடப்பட்டு விட்டது. அதாவது இதில் இந்த பில்லிங்கை விட எண்ட் டு எண்ட் ட்ராக்கிங் அண்டு எண்ட் டு எண்ட் ட்ராக்கிங் தான் இதில் மிக மிக முக்கியமான விஷயம். அதாவது என்னவென்றால், நான் ஏற்கனவே ஒரு முறை இந்த மதுபான ஆலையிலிருந்து அந்த ஸ்பிரிட்டு எவ்வளவு கடுமையான கட்டுப்பாடுகளோடு அது இந்த மதுபான ஆலைகளுக்கு ஸ்பிரிட் வழங்கப்படுகிறது அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். பல்வேறு லேயர்ஸ் ஆஃப் செக்ஸ் இருக்குது. சரியா? குவார்ட்ரு எவ்வளோப்பா, 150 ரூபாயாப்பா, 150 ரூபா அப்படின்னா அதில் 20 ரூபா தான் கம்பெனிக்கு, 130 ரூபா வரி. இப்போ ஒரு ஃபுல்லு 1000 ரூபான்னா 900 ரூபா அரசுக்கு வரி, கிட்டத்தட்ட 150% மேலே டேக்ஸ் வரும். சரியா? இப்போது தமிழ்நாடு அரசு மதுபான கடைகளில், டாஸ்மாக் சில்லறை விற்பனை நிலையங்களில் விற்கப்படக்கூடிய அத்தனை மதுபான பாட்டில்களையும் அரசு தான் வழங்க வேண்டும். அப்படி அரசு வழங்காமல் நேரடியாக மதுபான ஆலைகளே விற்பனை செய்தால் அரசுக்கு எவ்வளோ வரி இழப்பு ஏற்படும்? இதைத்தான் தியாகராஜன் லீக்கேஜ் இருக்குது, 50% லீக்கேஜ் இருக்குதுன்னு சொன்னார். இதைத்தான் இடி கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர் தான் இது. ஒவ்வொரு பாட்டிலையும் QR கோடு வந்துருச்சா சொல்கிறாங்களா? அதில் இந்த நியூஸ் ஐட்டம் டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு நினைக்கிறேன். இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா கவர் பண்ணியிருக்கக்கூடிய இந்த நியூஸ் ஐட்டம் இந்த 10 ரூபாய் எக்ஸஸாக வாங்குறத பற்றி. ஆனால் அதை விட இதில் ரொம்ப முக்கியமானது பாட்டில் ட்ராக்கிங். ஒவ்வொரு பாட்டிலுக்கும் பிரத்யேகமான QR கோடு. இப்போ நீங்கள் ரோட்டில் போகிற ஒரு பாட்டில் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த QR கோடை எடுத்து ஸ்கேன் பண்ணேன்னா எந்த மதுபான ஆலையிலிருந்து இது வெளியே வந்தது, என்றைக்கு வெளியே வந்தது, எந்த டாஸ்மாக்கு மண்டல கோடவுனுக்கு இது போச்சு, அந்த மண்டல கோடவுன்லேருந்து எந்த எண்ணுள்ள டாஸ்மாக் கடை மூலமாக இது விற்பனை செய்யப்பட்டதுன்றது வரைக்கும் கண்டுபிடிக்கலாம். அப்போ அந்த QR கோடு இல்லாத பாட்டிலு ஒன்று கூட வெளியே இருக்கவே கூடாது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், டாஸ்மாக் கடையில் டாஸ்மாக் கோடவுன்லேருந்து வர பாட்டில்ஸ் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த மணமகிழ் மன்றங்கள் என்ற பெயரில் இருக்கக்கூடிய மதுபான கூடங்களில் 1000க்கு மேலே லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மதுபான கூடங்களில் நேரடியாக மதுபான ஆலைகளிலிருந்து வரும் மது விற்பனை செய்யப்படுகிறதுன்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அங்கே தான் நிறைய சேல்ஸ். ஓகேவா? அங்கே கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டடான ஆளுங்க போவாங்க. ஸோ மது தரமான மது தான், ஆனால் டாஸ்மாக்லேருந்து வர மது இல்லை, மதுபான ஆலையிலேருந்து வர்றது. இப்போது ஒரு 1000 ரூபா பாட்டிலுக்கு 900 ரூபா டேக்ஸுன்னா நேரடியாக நீ அங்கே விற்றனா அந்த கம்பெனிக்கு எவ்வளோ லாபம்? ஒரு பாட்டிலுக்கு 900 ரூபா, 1000 ரூபா பாட்டிலுக்கு 900 ரூபா லாபம்னா கணக்கு போடுது. இப்போ இது நிறுத்தப்படும். இது நின்றுவிடும் என்பதற்காகத்தான் இந்த மென்பொருள் தயாரிக்கும் வேலையை 4.5 ஆண்டுகளாக இந்த அரசு இழுத்தது. இதை நடுவில் கூட நடைமுறைப்படுத்த முயற்சி பண்ணாங்க, அப்புறம் ஒரு தொய்வு ஏற்பட்டுருச்சு. இப்போ ஏன் சார் இந்த மாதிரியான முடிவு எடுத்திருக்காங்க? வேறு வழி இல்லை. டாஸ்மாக் விசாரணை வேகப்பட்டு இருக்கிறதல்லவா, டாமியின் ஆவேசத்தை தாங்க முடியவில்லை. 1/1/2024 அன்னைக்கு இது செயல்பாட்டுக்கு வந்திருக்கணும். டெண்டர் 23 கொடுத்துட்டாங்க. அப்போதே நான் இப்போது இருக்கக்கூடிய திரு விசாகன் அவர்களிடம் நான் பேசினேன். ஏன்னா நான் தான் இந்த 10 ரூபா மேட்டரை பெரிய அளவில் விவாதித்தேன் என்பதனால நான் அப்போது விசாகன் அவர்களிடம் பேசிட்டு, எனக்கு தெரிந்த நண்பர்கள் மூலமாக பஞ்சாபு, சண்டிகர், இன்னொரு ஸ்டேட்டு, இந்த ஸ்டேட்டில் இருக்கிற சாஃப்ட்வேர் மாடல் எடுத்து கொடுத்தேன். அங்கெல்லாம் அந்த பர்ஃபெக்டாக நான் இப்போ சொன்னேன் இல்லை, அந்த QR கோடை வச்சு எங்கேருந்து வந்துச்சுன்றதை கண்டுபிடிச்சிடலாம். இன்னொன்று, அந்த QR கோடு இல்லாமல் ஒரு பாட்டில் ஃபேக்ட்ரிலேருந்து வெளில வரக்கூடாது. அதே போல் 1000 பாட்டில் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணதுன்னா 1000 பாட்டிலும் டாஸ்மாக் அவுட்லெட் மூலமாக தான் வைக்கணும். அங்கே தான் மேனுஃபேக்சருக்கு நிறைய கண்ட்ரோல் இருக்குதுன்னு சொன்னேன்ல. ஸோ இது மாதிரி நான் அந்த பஞ்சாப், சண்டிகர் இதுக்கான மேப்புக்கு இப்போ எல்லாத்தையும் நான் எடுத்து கொடுத்தேன். அந்த மென்பொருள் தயாரிக்கும் நிறுவனத்திடமும் நான் பேசினேன். இந்த பாருங்கள், இது சண்டிகர் இந்த மாடல்லாம் கொடுத்துருக்கோம், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வேலை செஞ்சுக்கிட்டுருக்கு, நீங்கள் இதை பண்ணுங்கள், MD போய் பாருங்கன்னொன்னே அவர்களும் MDயை சென்று பார்த்து இம்ப்ளிமெண்ட் பண்ண தொடங்கிட்டாங்க. 1/1/2024 இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய சாஃப்ட்வேர் இப்போது தான் இம்ப்ளிமெண்டேஷன் தொடங்கியிருக்கிறது. இதில் இவங்களுக்கு இந்த 10 ரூபா ஒரு இஷ்யூவே கிடையாது. இல்லீகல் டைரக்ட் சேல்ஸ்ன்னு சொல்கிறேன்ல, இதில் தான் காசு. இந்த சாஃப்ட்வேர் வந்துச்சுன்னா அது மாட்டிக்கும். எண்ட் டு எண்ட் ட்ராக்கிங் தான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல். ஸோ இப்போது ஒரு வழியாக இந்த சாஃப்ட்வேர் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் இன்றைக்கி இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், எப்படி பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி ஒரு 1000 பாட்டில் விற்கிறாங்க டாஸ்மாக் அவுட்லெட்டில், 1000 பாட்டிலும் கிரெடிட் கார்டு மூலமாக விற்கிறாங்கன்னு வச்சுக்க. 1 லட்ச ரூபாய்க்கு பாட்டில் விற்றுருக்க, ஆனால் 1,10,000 வரவு வந்துருச்சு.
அக்கௌண்ட்டில் வந்து 10,000 ரூபாய் எக்ஸஸாக இருக்குது. எக்ஸஸாக இருக்குது. இப்போ எப்படி சரி பண்ணுவேன்? கிரெடிட் கார்டில் வாங்குறது கேஷ்னால் சரி பண்ணிக்கலாம். எப்படி சரி பண்ணுவேன்? சரி பண்ண முடியாது. என்ன பண்ணுவாங்கன்னா 1,10,000 வந்துருச்சா, கேஷ் சேல்ஸ் நடக்குது இல்லை, இதில் 1,00,000 ரூபாய்க்கு பாட்டில் விற்றுருந்துச்சுன்னா 90,000 ரூபாய் கட்டினா சரியா போச்சா? நேற்று தான் நான் 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டினேன்ல. இப்படி தான் ஓடி இருந்துச்சு. இப்போ என்ன ஆயிருக்குன்னா, எவ்வளோ விற்றுச்சோ அந்த அமௌண்ட்டு பேங்க்கில் இருக்கணும். அது போக கேஷில் விற்றுருப்பில்ல, கேஷில் எவ்வளோ விற்றுச்சோ அந்த அமௌண்ட்டு கல்லால் இருக்கணும். இன்றைக்கி 1000 பாட்டில் விற்றானா இன்றைக்கே கணக்க முடிக்கணும். ஸோ இதை ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. QR கோடு ஸ்கேன் பண்ணாமல் QR கோடு நீ ஸ்கேன் பண்ணாலே முடிஞ்சு போச்சு, சேல்ஸில் கணக்கு ஏறிடும். அந்த அமௌண்ட்டு தான் கல்லாலையும் இருக்கணும், பேங்க்லேயும் இருக்கணும். எக்ஸஸாக ₹1 இருந்தால் கூட என்டையர் ஷாப்பு சஸ்பெண்டட். ஸோ இது செயல்படும் என்று நம்பலாம். இதை செயல்படுகிறதா இல்லையா என்பதை நமது மூத்த கேமராமேனு கடைக்கு சென்று நிறுத்திட்டியா, இன்னும் வாங்குறாங்களாம், புகார் சொல்கிறார். இப்போதே நிகழ்ச்சி மூலமாகவே சொல்லி விடுகிறேன். போய் அடுத்தடுத்து போய் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு வாப்பா. ஏன்னாங்க சார், இதை நடைமுறைப்படுத்தினா திரு பிடிஆர் சொன்ன அந்த 50% எக்ஸஸ் இருக்குல்ல, லீக்கேஜ் இருக்குல்ல, அது டக்குன்னு டிஃப்ரென்ஸ் தெரியும் சார். ஆமாம், சற்று ரெவென்யூ ஏறும். ஏன்னா சேல்ஸ் குறைய போகிறதில்ல, சேல்ஸு குறையவே குறையாது, அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அப்போ திடீர்னு ரெவென்யூ ஏறும். உண்மையிலேயே அரசுக்கு நல்லது. ஆனால் மதுபான ஆலை நடத்தக்கூடியவர்கள் யார்? ஆளும் கட்சியினர், திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் தான் நடத்துகிறார்கள். அதுபோக எலெக்ஷன் செலவுக்கு நீங்களே காசு தருவீங்க? இந்த 5 மாதம் வசூல் வச்சு தானே செலவு பண்ணணும். அதனால் செயல்படுத்தப்படுகிறதா என்பதை பார்ப்போம். சார் இது ஒருவேளை செயல்படுத்தப்பட்டாலும் கூட ஒரு மதுபானத்தோட ரேட்டு 150 ரூபான்னு வச்சுக்கோங்க, அது 160 ரூபா வாங்கிட்டு 150 ரூபாய் கல்லாப்பீட்டில் போட்டு 10 ரூபா எடுத்து என் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டா, அதுக்கு தான் சர்ப்ரை செக் பண்ணுறாங்கன்றல. இதெல்லாம் பண்ணுவாங்க. பட்டு இந்த வால்யூம் ஆஃப் சேல்ஸ் வரும்போது சர்ப்ரை செக்னால் எப்படி நடக்கும்னு சொல்கிறேன். நான் லஞ்ச ஒழிப்புத்துறையில் இருந்திருக்கிறேன்ல, நான் ஆர்டிஓ ஆஃபீஸு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கெலாம் போன உடனே இப்போ நீ சப் ரிஜிஸ்ட்ரார்னு வச்சுக்கேன், போன உடனே பாயில் எவ்வளோ சார் காசு வச்சுருக்கீங்கன்னு கேட்போம். நீ சொல்லணும்ல, எவ்வளோ வச்சுருப்ப, இப்போ எவ்வளோ வச்சுருக்க? இப்போ என்ன ஒரு 150 ரூபா இருக்கும். 150 ரூபா இருக்குது. அப்போ நீ சொல்லிட்டு உன் பாக்கையில் எவ்வளோ காசு இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. சப் ரிஜிஸ்ட்ரார்ட்ட போன உடனே எவ்வளோ சார் வச்சிருக்கீங்கன்னு கேட்டால், சப் ரிஜிஸ்ட்ரார் என் பாக்கையில் 30,000 ரூபா இருக்குன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. 1000 ரூபா இருக்குன்னு சொல்லுவாரா? 1000 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா கணக்கில் வராது பணம் தானே. அண்ட் போய் சர்ப்ரை செக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு எவ்வளோங்க இருக்குது பணம் அப்படின்னு பணத்தை எடுத்து வெளியில் வச்சுருங்கன்னு சொல்லிட்டோம். சரியா சொன்னோன்னா அவங்க எடுத்து வெளியில் வச்சுருவாங்க. அதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாம் எடுத்து தூக்கி இப்படி வீசுவாங்க. அதெல்லாம் எடுத்து சீஸ் பண்ணால் அந்த ப்ரிமைசஸ்குள்ளே இருக்கிற பணத்துக்கு நீ தானே பொறுப்பு. ஸோ எழுதிட்டு வாங்க, அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். எவ்வளோ எடுத்து சொல்லுவேன். இனிவே அட் த எண்ட் ஆஃப் த டே அந்த ஃப்ளையிங் ஸ்குவாட் அப்படிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஃப்ளையிங் ஸ்குவாடாக தான் இருக்கும். கவர்மெண்டோட ஃப்ளையிங் ஸ்குவாட் தான் இதை டைட் பண்ணுவாங்க. எம்ப்ளாயிஸ் இந்த 10 ரூபாங்கிறத டைட் பண்ணுவாங்க. அந்த டைரக்ட் சேல்ஸ் டைட் பண்ணுறாங்களான்றது தான் நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம்.